பிஜேபி இந்த தடவை தெளிவா ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. அந்த டெசிஷன் என்ன அப்படின்னா, எப்பாடுபட்டாவது திமுக ஆட்சி போக வேண்டும், திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்து விடக்கூடாது, வருகிற 2026 தேர்தலில் திமுக மீண்டும் வென்று விடக்கூடாது, இதுல உறுதியா இருக்காங்க. இன்னைக்கு அகில இந்திய அளவில் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய ஆட்சி பல மாநிலங்களில் இருந்தாலும் தலைவலி கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இந்த திமுக ஆட்சி தான் இருந்து வருது. இப்ப ரீசெண்டா 2-3 நாளைக்கு முன்னால வந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எடுத்துக்கங்க. கவர்னருக்கு எதிராக ரொம்ப கடுமையான ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பு கவர்னருக்கு, மத்திய அரசுக்கு, எல்லோருக்குமே ஒரு பெரிய செட்பேக். பட் இதை எதிர்த்து மேல்முறையீடு போவாங்க, அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு, அதை விட்டுருங்க. பட் இது ஒரு பெரிய செட்பேக். இதே நேரத்தில் கவர்னர் மூலமா வெஸ்ட் பெங்கால்ல தலைவலி மம்தாவுக்கு இருக்கு, பினராயி விஜயனுக்கு இருக்கு. ஆனால் அவங்க மூலமா மத்திய அரசுக்கு இவ்வளவு பெரிய தலைவலி இருந்ததே கிடையாது. ஆனால் டிஎம்கே மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பாம்ஷெல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு மம்தாவை காட்டிலும், பினராயி விஜயனை காட்டிலும், மற்ற எவரை காட்டிலும் மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரு அக்ரெசிவ் லீடராக ஸ்டாலின் இருந்து கொண்டிருக்கிறார்.